அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருண் அஷ்டமணி. குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. அதாவது பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த மீண்டும் ஒரு நன்றி. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பராசரர் ஜோதிட யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு லைவ், அதாவது என்னன்னா ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும், உங்களுடைய பிறப்பு ஜாதகமா இருந்தாலும், ஜனன ஜாதகமாக இருந்தாலும், அல்லது ஜோதிடம் சார்ந்த ஏதாவது டவுட்ஸா இருந்தாலும் கூட எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சந்தேகங்களை, எனக்கு தெரிஞ்ச பதில உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப என்னன்னா, நான் போன வீக் சொல்லியிருப்பேன், ஒரு லக்ன பாவம் 1-5-9 இருந்தா ஒரு குடுப்பனை, அதே லக்ன பாவம் 6-7-12 மறைஞ்சது, அஸ்தங்கமாச்சு, நீசமாச்சு அப்படின்னா நம்ம ஒரு கிடைக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு தடைகள் வரும், கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில இந்த இப்போ லக்ன பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1-5-9 இருக்க பிறந்தவங்களுக்கு சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லக்னாதிபதியினுடைய நிலை, இப்ப லக்ன பாவம் கெட்டுருச்சுங்க, 6-8-12 போயிருக்கு, அல்லது அஸ்தங்கம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க லக்னாதிபதி போய் எங்க அமருதுன்னு பாருங்க. ஏன்னா நமக்கு குடுப்பனை, அதாவது முன்னோருடைய குடுப்பனையோ போன ஜென்மத்துல இருக்கிற குடுப்பனையோ நம்ம செய்யலன்னு அர்த்தம். அதே சமயம் லக்னாதிபதி எந்த வீட்டில் போய் அமர்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது சொல்லுவோம்ல, ஒருத்தருக்கு விதிகட்டா மதிய பாருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த லக்னாதிபதி போய் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இப்போ லக்னாதிபதி எங்க இருக்குதுன்னா, லக்னாதிபதி 6-8 இல்லாம லக்னாதிபதி 1-5-9 இருக்கிறதுன்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லையா? இப்போ அந்த லக்னாதிபதி யார் கூட இருக்குது, எந்த வீட்டுல இருக்குதுன்னு பார்த்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணி அவங்கள எதிர்பார்த்து நம்ம வாழ்றோம் அப்படின்னா அது அருமையான ஒரு கான்செப்டா இருக்கு. 6 லக்னாதிபதி போய் அமர்றதுங்கிற ஒரு விஷயம் ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா அந்த 6ன்னு சொல்லக்கூடிய தாய்மாமன் உறவோ மற்றவர்களை டிஃபெண்ட் பண்ணி வாழ்ற விஷயத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு தோல்வியும் இல்லை, நமக்கு வம்பும் வராது. தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா இயங்கணும்னா தான் சிக்கல், எதிர்த்தோம்னா தான் சிக்கல், தனியா நம்ம நேம்ல பண்ணா தான் சிக்கல். அப்போ இந்த லக்ன பாவம் எங்க போய் இருக்குதுங்கிற மாதிரி பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பலனை எடுக்கணும். இப்போ தீபா கால்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுங்க, அதுலயும் பார்த்துக்கலாம். என் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 9597539731. இந்த லைவ் முடிஞ்ச உடனே மணிமேகலை ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவிலையும் லைவ் இருக்கு 7 to 8, நீங்க அதுலயும் பார்க்கலாம். தீபா, தயவு செஞ்சு ஒரு விஷயம் நான் சொல்றதை கேட்டுங்க. ஒரு தடவை நீங்க போடுங்க, ஒரு தடவை டேட் ஆஃப் பர்த் போடுங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம நான் போயிட்டேன் அப்படின்னா அப்புறம் வேணா மறுபடியும் போடுங்க. நீங்க தொடர்ந்து லைனா அடிச்சீங்கன்னா நிறைய வந்த மாதிரி தள்ளி விடுற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் பொறுமையா போங்க. கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் பலன் சொல்றதுக்கு பாக்குறேன். தீபா, முதல் நபர் 23/12/1986, 10:30 PM. எந்த ஊர்பா? திருச்செந்தூர். என்ன அடுத்து வரும் குரு தசை பொருளாதார முன்னேற்றம் தருமா மேம்? கண்டிப்பா. சிம்ம லக்னம், சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம்ப்பா. இப்போ இந்த ஜாதகத்துக்கு 39 வயசு ஆகுது. ராகு தசை செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்குது. 2026 ஜூலை வரைக்கும் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ராகு உங்களுக்கு அவயோகி ஆகி தசை நடத்துறாரு, அதனாலதான் இந்த சிக்கல். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் பூர்வ புண்ணியாதிபதி தசை 7ஆம் இடத்துல உட்கார்ந்து, அதாவது சுக பாக்கியாதிபதியோட உட்கார்ந்து தசாபுத்தி நடத்த போகுது. யாரு சாரம்? புரட்டாதி சுயசாரம்.
கண்டிப்பா ஏன்னா இந்த லக்னத்திற்கு குரு வந்து பூர்வ புண்ணியாதிபதி, குலதெய்வமே குரு பகவான் தான். அதனால ராசியும் லக்னமும் ஒன்னா இருக்கிறதுனால ராகு திசையில பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து குரு திசையில நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்பா. கண்டிப்பா குரு தசை நல்ல மெயின் 2026க்கு மேல ஜென்யூனலா லைஃப் போகும். ஓகேங்களா? ஆனா கேது எப்பவுமே ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கஷ்டத்தை, மன அழுத்தத்தை ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி, பொருளாதாரம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகாத மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா கேது யோகியா இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். அடுத்த திசை உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி திசையும் அற்புதமா இருக்கும். ஓகேங்களா? நன்றி. ஜாதகம் பலன் பார்த்தவங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கறது. லைக் பண்ணி மற்றவர்களும் பார்த்து பயனடைவாங்க. பேர் என்ன? நடக்குமா? தினேஷ் சுவாதி 7/8/86 12:30 PM பாண்டிச்சேரி. மேரேஜ் நடக்குமா? பார்த்துடலாம். பேர் போடுங்கப்பா. பேர் என்னன்னு தெரியாம எப்படி போடுறதுன்னா அதுல இருக்கிற பேரை படிச்சோம்னா அது வந்து வேற மாதிரி இருக்கும். உங்க பேர் என்னன்னு போடுங்க. ஆனா பொண்ணான்னு போடுங்க. டக்குன்னு அதெல்லாம் கணிக்கிறதுக்கு நேரம் இல்லை இல்லையா? நீங்க ஆனா பொண்ணா அப்படின்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லை. டக்குன்னு லைவ்ல வர்றதுனால நம்ம அதை பார்க்க முடியாது. அதனால நீங்க பொண்ணாங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? தினேஷ் சுவாதின்னு போட்டிருக்கு. 7/8/86 12:30 பாண்டிச்சேரி. மேரேஜ் நடக்குமான்னு கேட்டிருக்கீங்க. 40 வயசு ஆகுதுப்பா. செவ்வாய் திசையில ராகு புத்தி இப்பதான் போயிட்டு இருக்கு. விருச்சக லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், குருதான் யோகி. அடுத்து செவ்வாய் திசை குரு புத்தி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 39 வரைக்கும் ஏன் கல்யாணம் பண்ணாம? என்ன காரணம்? குரு பார்வை இருக்குது. 1/5/9க்கு குரு பார்வை இருக்குது. யோகி லக்ன பாவம் யாரு சாரத்துல? குரு சாரத்துல. அடே சாமி யோகி ரைட்டு. அதாவது ஒரு எல்லா அமைப்பும் நல்லா இருக்கு. இப்பதான் நான் சொன்னேன், ஒரு யோகியுடைய சாரம் வாங்கியிருக்கு. 1/9 குரு இருக்கு. லக்னாதிபதி இப்ப நான் எடுத்தோடனே சொன்னேன் இல்லையா? லக்னாதிபதி சுக்கிரன் நீசமாயி மாந்தி கூட 12ல மறையுது. அப்ப லக்னத்துல கேது உட்கார்ந்துருக்கு. அப்போ இந்த திருமண தடையங்கிறது சுக்கிரன் மாந்தியோட உட்கார்ந்து இருந்ததுன்னா களத்திரம் அமையாது, அல்லது களத்திரம் வாய்க்காது, அல்லது அந்த சுகம் என்னது திருமணத்துக்கு உண்டான அந்த செக்ஷுவல் லைஃப்ங்கிறது இனிக்காது அப்படின்றதுதான் அங்க இருக்கிற கான்செப்ட். அதனால சுக்கிரன் மாந்தி கான்செப்ட் அப்படின்னு வரும்போது இதுக்கு நீங்க நிறைய பரிகாரங்கள்லாம் எடுக்கணும்ப்பா. பள்ளியற பூஜை பார்க்கணும். என்னது திருப்பூட்டு, அதாவது கோயில்ல போய் அம்பாளுக்கு வந்து திருப்பூட்டுறத நீங்க பார்க்கணும். அல்லது திருப்பூட்டுறதுக்கான ஒரு பொட்டுக்கு இது எடுத்து அம்பாளுக்கு தாலியா செஞ்சு மாலை, ஒரு 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 கரை வச்ச சேலை, மாலை, குங்குமம், ஒரு பொட்டு தாலி எடுத்துட்டு போய் அம்பாளுக்கு முதல்ல கட்டிட்டு அதை ஐயர்கிட்ட கொடுத்து அதை கேட்டுக்கிட்டு ஒரு மாரியம்மனோ பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோயில்ல சாத்துங்க. சாத்திட்டு சுக்கரனுக்கு உண்டான லக்ன பாவம் கிடக்கூடாதுப்பா மெயினா. அதனால சுக்கரனுக்கு உண்டான ஒரு ஜெர்கான் ஒண்ணு வலதுகை மோதிர விரல்ல போட்டுக்குங்க, மோதிரமா போட்டுக்குங்க. பள்ளியற பூஜை பாருங்க. திருக்கல்யாணம் பார்த்துட்டு பள்ளியற பூஜையும் பாருங்க. பாத்தீங்கன்னா தான், ஏன்னா குடும்பஸ்தானத்துல சனி, லக்னத்துல கேது, 12ல மாந்தி, சுக்கரன் நீச சுக்கரனோட 10வதுக்கு சந்திரனும் போய் பாதகத்துல. அதனால இந்த செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்குது. திசை நல்ல திசை தான். ஆனா உங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போனதுனாலதான் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கப்பா. கண்டிப்பா உங்களுக்கு செவ்வாய் திசை குரு புத்தி திருமணத்திற்கான அமைப்பை கொடுக்கும். 2026க்கும் மேல.